Hi guys, welcome and welcome to Mr.Cherry Computers. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வீடியோ எடிட்டிங்காக கஸ்டமரோட பிசி வந்து பில்ட் பண்ண தந்திருந்தாங்க. அதில் நாங்கள் என்னென்ன கம்போனன்ஸோட யூஸ் பண்ணி பிசி பில்ட் பண்ணியிருக்கோம். மற்றது பார்த்தீங்கன்னா இந்த பிசியை பில்ட் பண்ணதில் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வருது, மற்ற இதோட பெஞ்ச்மார்க் டீடைல்ஸ், மற்றது ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பிசி நீட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களை கண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிசியை நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து பில்ட் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். இந்த பிசி பில்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கஸ்டமருக்கு கொடுத்துருக்க ப்ரொசஸர் பார்த்தோம்னா இண்டலோட 14700 என்ற ப்ரொசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட பார்த்தீங்கன்னா இண்டலோட 14700K இருக்குது. அது கொஞ்சம் ஸ்டாக் பிரச்சனை இருந்ததால் நாங்கள் இண்டலோட i7-14700 என்ற ப்ரொசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1,95,500 வருது. இந்த ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ப்ரைஸ் தான். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்க்ரீன்லேயும் இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் போடுவோம். அது தவிர பார்த்தீங்கன்னா வாரண்டி டீடைல்ஸ் நாங்கள் ஸ்க்ரீன்லேயே போட்டுக்கொள்வோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணாலும் பெற்றுக்கொள்ளலாம், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் போகிறத பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பிசி பில்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க மதர்போர்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த மதர்போர்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் MSI பிராண்ட்லேருந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மதர்போர்ட் பார்த்தீங்கன்னா MSIயோட Z790P என்ற வைஃபை மதர்போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 90,500 வருது. அதோட 3 years வாரண்டியோட வந்து ஒன்று இருக்குது. இதில் ஸ்பெக் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 Gen இருந்து 13, 14 வரைக்கும் போட்டுக்கொள்ளலாம். அதோட பார்த்தீங்கன்னா இதில் 4 RAM ஸ்லோட் வருது, 4 NVMe ஸ்லோட் வருது. மற்ற பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே எல்லா போர்ட்ஸுமே கவர் ஆகிக்கொள்ளும். நாங்கள் ஸ்க்ரீன்லேயும் போடுவோம். இந்த மதர்போர்ட்டை பற்றி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா இதில் மாடல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை செக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பிசிக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ரேம் பார்த்தோம்னா Corsair Ventus 16GB 2 RAM ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாகவே 32 GB. இது பார்த்தீங்கன்னா 5600 MHz வருது. அது மட்டும் இல்லாமல் 10 years வாரண்டியோட நீங்கள் இந்த Corsair பிராண்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த Corsair ரேமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,000 வருது. 2 RAM போட்டதால 38,000 வருது. அதோட பார்த்தீங்கன்னா 10 years வாரண்டியோட வந்து கொண்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த பிசிக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க NVMe தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் Kingston பிராண்டோட NV3 1TB NVMe யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா Gen4 NVMe. இதோட ரீட் ரைட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 6000 MB/s கிட்ட வருது. அதோட இதோட பிரைஸ் 21,500. மற்றது பார்த்தீங்கன்னா 3 years வாரண்டியோட நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பிசி பில்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற லிக்விட் கூலர் பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்மளோட Antec பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா Antecோட Symphonyல 360 mm லிக்விட் கூலர் தான். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 26,000 அந்த ரேஞ்சில் வருது. இது நீங்கள் பயப்படாம i7 14 Gen K சீரிஸ் வரைக்கும் பயப்படாமல் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதோட பார்த்தீங்கன்னா பெட்டரான பெர்ஃபார்மன்ஸோட கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ARGB சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ நீங்கள் மதர்போர்டில் ARGB சப்போர்ட் இருக்குமெண்டா நீங்கள் ARGBயும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த MSI மதர்போர்டில் ARGB சப்போர்ட் இருக்கு. ஸோ நான் ஃபுல்லாகவே கன்ஃபிகர் பண்ணி தான் கஸ்டமருக்கு கொடுப்பேன். இதோட ப்ரைஸ் 26,000. மற்றது பார்த்தீங்கன்னா 3 years வாரண்டியோட வருது. ஓல்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32,500. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொப்பாக இருக்கிறதால 26,000க்கு நீங்கள் எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த MSIல நாங்கள் MSIயோட RTXல 3060 12GB கிராஃபிக் கார்டு தான் கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,18,000 வருது. அதோட பார்த்தீங்கன்னா 3 years வாரண்டியோட வந்து கொண்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக வீடியோ எடிட்டிங் பண்ண போறீங்கன்னா ஒரு 1080p மற்றது 4K கிட்ட பண்ண போறீங்கன்னா நீங்கள் இதில் RTXல 3060 பேசிக்காக போகிறது நல்லா. 3050 ஆல்ரெடி இருக்குது, 6GB கார்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 77,000 வருது. 3050ல 8GB இருக்குது, 88,000 வருது. அடுத்தா பார்த்தீங்கன்னா RTXல 3060 12GB பார்த்தீங்கன்னா 1,18,000 வருது. ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸோட வரதால நாங்கள் RTXல 3060 கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம். அடுத்ததாக பார்த்தோம்னா இதுக்கு யூஸ் பண்ணிக்க பவர் சப்ளை. நாங்கள் கஸ்டமருக்கு யூஸ் பண்ணிக்க பவர் சப்ளை பார்த்தோம்னா Antec பிராண்டில் தான் G750 என்ற கோல்ட் பவர் சப்ளை வந்து தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் செமி மாடுலராக வருது. அதோட பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட்டிங்கோடையும் வந்து கொண்டு இருக்குது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 22,500 மட்டும் தான் வருது. அதோட பார்த்தீங்கன்னா 5 years வாரண்டியோட நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த பிசி பில்டுக்கே மொத்தமாக ஒரு அழகை சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கேசிங் கட்டாயமாக தேவைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் Antec பிராண்டோட CX300 என்ற கேசிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 4 ARGB ஃபேனோட வந்துடும். அதோட பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் கிளாஸ், சைட் லைன் கிளாஸோட வந்துடும். ஒரு லுக்கிங் பியூட்டிஃபுல்லான ஒரு கேசிங் தான் இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,500 வருது. அதோட பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டியோட வந்து கொண்டு இருக்கும். ஸோ நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கு யூஸ் பண்ணியிருக்க மொத்த கம்போனன்ட்ஸும் பார்த்துட்டோம். அதோட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பிசியை பில் பண்ணிவிட்டு அதோட ஃபைனல் வீடியோ பார்த்து கொள்ளலாம். நாங்கள் பில் பண்ணுற வீடியோஸ் இதில் ஆட் பண்ணிடலாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபுல் வீடியோ ஆட் பண்ணி கொள்கிறோம். உங்களுக்கும் ஏதாவது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிசி பில் பண்ணுற வீடியோ ஏதாவது உங்களுக்கு தேவைப்படும்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு பிசி பில்ட் பண்ற வீடியோவை நாங்கள் அடுத்த வீடியோவில் போடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிசியோட பெஞ்ச் மார்க் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோவில் போடுவோம். அதோட ஃபைனல் லுக்கே இந்த வீடியோவில் போடுவோம். பிசி பில்ட் பண்ணிட்டு guys உங்களுக்கு பிசி நீட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் நாங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பட்ஜெட்டை சொன்னீங்கன்னா இல்லாட்டி உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்பெக்கில் தேவைன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கான கொட்டேஷன்ஸை சென்ட் பண்ணி வைப்போம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு கொட்டேஷன்ஸ் ஓகேன்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பிசியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் கேஷ்பேக் ஆஃபர்னு போட்டிருக்கோம். 2 lakhs மேலே பிசி இல்லாட்டி லேப்டாப் வாங்கினீங்கன்னா 50,000 கேஷ்பேக்கை வின் பண்ணக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதிலும் என்ன மாதிரி உங்களுக்கு தேவைன்னா எங்களோட ஆல்ரெடி ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணி வைப்போம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே guys, தேங்க்யூ. இதே மாதிரி பிசி பில்ஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா புது புது வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். தேங்க்யூ.